அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய கிருபையினால் ஆஷுரா என்று சொல்லப்படுகின்ற முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் இது. இந்த ஆஷுரா தினம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தினம். பல நபிமார்கள் வாழ்வில் ஈடேற்றம் கிடைப்பதற்கு காரணமாக இந்த நாளைத்தான் அல்லாஹு தஆலா அமைத்து கொடுத்தான். பல நல்லோர்கள் சாலிஹீன்கள் ஏற்றம் பெறுவதற்கு, அவர்கள் வாழ்க்கையில் பரக்கத்தை பெறுவதற்கு, முசீபத்துகள் நீங்குவதற்கு அல்லாஹு தஆலா தேர்வு செய்த ஒரு நாளாக இந்த ஆஷுராவினுடைய நாள் அமைய பெற்றிருக்கிறது. இந்த நாளில் நாம் நோன்பு வைத்திருக்கிறோம். நோன்பு வைப்பது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு வைத்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த நாளை அமல் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் அதிகமாக தஸ்பீஹாத்துகளை ஓத வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கும்படியாக துஆக்களை அதிகமாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பல நபிமார்களுக்கு அவர்கள் கேட்ட விஷயங்கள், அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட விஷயங்கள் இந்த நாளில்தான் அவர்களுக்கு கிடைத்ததாக வரலாறு சொல்லுகிறது. இந்த நாளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. எனவே இந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்க மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ நெருக்கடிகள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருக்கிறது, குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ தேவைகள், நோய் நொடிகள் இருக்குது. அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு நாம் பெற வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைய பெற்றிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய, மிக குறிப்பாக நாம் செய்வதற்கு கடமைப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பர்டிகுலராக இந்த நாளில் குடும்பத்தார்களுக்கு அதிகமாக விசாலமாக செலவு செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, இந்த ஆஷுராவினுடைய நாளில் யார் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் விசாலமாக நடந்து கொள்கிறாரோ, வஸ்ஸஅல்லாஹு அலா அஹ்லிஹி தூல சனத்திஹி, அவருடைய குடும்பத்தாரிடத்தில் அந்த வருடம் முழுக்க அல்லாஹு தஆலா விசாலமாக அவன் நடந்து கொள்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஷுஅபுல் ஈமான் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா நாள்லையும் நாம் தான் நம்ம குடும்பத்தார்களுக்கு செலவு செய்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் குடும்பத்தார்களுக்கு, நம்முடைய மனைவி மக்களுக்கு, பெற்றோர்களுக்கு, உடன்பிறந்த சகோதரர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நாம முன்வந்து விசாலமாக யோசிக்காமல், தயங்காமல், கணக்கு பார்க்காம விசாலமாக நாம் இந்த நாளில் செலவு செய்யும் பொழுது வருடம் முழுக்க அல்லாஹ் தஆலா இந்த நாளில் நாம் செலவு செய்த அந்த விஷயத்திற்காக நமக்கு வருடம் முழுக்க பரக்கத்தாக்கி தந்துடுவான். இது என்னுடைய வார்த்தை அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, சத்திய வார்த்தை. சஹாபாக்கள் இதை உணர்வுபூர்வமாக, அனுபவபூர்வமாக இதை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஜர்ரப்னாஹு ஃபவஜத்னாஹு கதாலிக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷுரா அன்னைக்கு குடும்பத்தார்களுக்கு விசாலமாக செலவு செஞ்சால் வருடம் முழுக்க பரக்கத் அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னதை நாங்கள் செஞ்சோம், அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தும் விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் இந்த ஹதீஸை நான் பின்பற்றி இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அந்த 40 வருடமும் எனக்கு பரக்கத்தாக இருந்துச்சுங்கிறாங்க. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஜர்ரப்னாஹு முந்து 50 சனத்தன் ஃபமா ரஅய்னா இல்லா கைரன். 50 வருடங்கள் இந்த ஹதீஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், 50 வருடமும் எனக்கு ஹைராகவே இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். நம்மளை மாதிரி ஹதீஸை கேட்டுட்டு படிச்சுட்டு போகக்கூடிய சமுதாயம் அல்ல சஹாபாக்கள். ஒரு ஹதீஸை கேட்டுட்டாங்கன்னா, படிச்சுட்டாங்கன்னா அது உடனே வாழ்க்கையில் அமலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இந்த நாளில் நீங்கள் செலவு செய்யுங்க, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவான். அதை நான் அனுபவபூர்வமாக அவர்கள் செய்தார்கள், அதை உணர்ந்தார்கள், கண்கூடாக பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அதனால் நாம் இன்றைக்கி இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகவே நம்ம குடும்பத்திற்கு அவங்க கேட்காமலேயே இஸ்ராஃப் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், நல்ல விஷயத்திற்காக தாராளமாக மனமுவர்ந்து நம் மனைவி மக்களுக்காக, குடும்பத்திற்காக செலவு செய்யணும். அல்லாஹு தஆலா இதை கொண்டு வருடம் முழுக்க அல்லாஹ் பரக்கத்தாக்கி தந்துடுவான். நீங்கள் நினைக்கலாம், இந்த நாளுக்கும் பரக்கத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கலாம். உலமாக்கள்
மார்க்க அறிஞர்கள் ஒரு சின்ன ஒரு நுணுக்கத்தை சொல்லித் தருகிறார்கள். எந்த ஒரு காரணமும் தேவையில்லை, எந்த ஒரு நுணுக்கத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். இருந்தாலும் நம்ம எதையுமே காரணம் கேட்டு செய்யக்கூடிய ஒரு சமுதாயம். ஏதாவது நுணுக்கம் இருக்குதான்னு கேட்போம். அந்த அடிப்படையில் மார்க்க அறிஞர்கள் இதற்கும் ஒரு காரணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு உத்தரவிட்டால் நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கப்பலை செஞ்சாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களை பின்பற்றாத சமுதாயத்திற்கு வேதனை அல்லாஹு தஆலா இறக்க போகிறான். வேதனை வரக்கூடிய சமயத்தில் அவர்களை கொண்டு பின்பற்றி ஈமான் கொண்ட மக்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹு தஆலா அந்த கப்பலை செய்யும்படி சொன்னால் கப்பலை செஞ்சாங்க. கப்பலை செஞ்சு முடித்தவன் அல்லாஹு தஆலா வேதனை இறக்கிட்டான். அல்லாஹு தஆலா வானிலிருந்து மழை பொழிய வைத்தும் பூமியிலிருந்து தண்ணீரை பெருக்கெடுக்க வைத்தும் மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தை உலகம் முழுக்க பூமி முழுக்க ஏற்படுத்தினான். அவர்கள் செய்த அந்த கப்பலில் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த 80 நபர்களை மட்டும் அவர்கள் ஏற்றிக்கொண்டு அந்த கப்பலில் புறப்பட்டார்கள். அந்த கப்பல் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. தப்சீர்கள் சொல்கிறது கரெக்டாக 150 நாட்கள் அந்த கப்பலில் அவங்க பயணம் செஞ்சாங்க. 40 நாட்கள் மக்காவில் இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவை அந்த கப்பல் தவாப் செய்தது. அப்படியே உலகம் முழுக்க எல்லா பக்கமும் சுற்றிட்டு கடைசி 150 நாள் முடிஞ்ச பிறகு ஜூதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையில் ஒதுங்கி நின்றது. அல்லாஹ் தஆலா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீரை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டான். 150 நாள் வரும் பொழுது அந்த மலை தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மலையில் ஒதுங்கி அந்த கப்பல் நின்றுச்சு. அந்த மலையில் கூட 30 நாட்கள் நின்றதாக தப்சீர்கள் நமக்கு சொல்லுகிறது. 30 நாள் நின்ற பிறகு அல்லாஹ் தஆலா தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி எல்லாம் காய வச்ச பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னான், கீழ யா நூஹு பி சலாமின் மின்னா வ பரக்காத்தின் அலைக வ அலா உமமின் மிம்மன் மஅக். நூஹே, நீங்களும் உங்கள் சமுதாயத்தவர்களும் உங்களை பின்பற்றி இந்த கப்பலில் பயணித்தவர்களும் நீங்கள் அல்லாஹ்வினுடைய சலாமை கொண்டும் பரக்கத்தை கொண்டும் நீங்கள் இந்த கப்பலிலிருந்து இறங்கி செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அவர்கள் அந்த கப்பலிலிருந்து இறங்கினாங்க. 80 பேரும் இறங்கினாங்க. நீங்கள் இறங்குங்க, உங்களுக்கு என்னுடைய சலாம் கிடைக்கும், என்னுடைய பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் அல்லாஹு தஆலா. அவர்கள் கரெக்டாக இறங்கிய நாள் இந்த ஆஷுராவினுடைய நாள் தான் என்று தப்சீர்கள் நமக்கு சொல்கிறது. குறிப்பாக அபூ கத்தாத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்னு கசீர் என்ற ஹதீஸ் கிதாப் நமக்கு தப்சீர் நமக்கு சொல்லுகிறது. நம்ம கரெக்டாக ஆஷுரா அன்னைக்கு தான் அவர்கள் கப்பலில் இருந்து அவர்கள் இறங்கினார்கள். இறங்கி அவங்க தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாங்க. இறங்கினவுடனே சாப்பாடுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி சலாமையும் பரக்கத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஆஷுரா அன்னைக்கு குடும்பத்தார்களுக்கு நீங்கள் செலவு செய்யும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த அந்த பரக்கத்தும் சலாமும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதன் மூலமாக உணர்த்தி காட்டுகிறார்கள். அதனால் இன்றைக்கி நாம் தாராளமாக நம்ம குடும்பத்தார்களுக்கு விசாலமான முறையில் செலவு செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்க்கை முழுக்க பரக்கத்தாக்கி தருவோம். அதனால் இந்த நாளில் நாம் நிறைய அமல்களை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நாளில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தையாக இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டுமோ அதே போன்று அவருடைய குடும்பத்தார்களையும் நேசிக்க வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய உத்தரவு. அந்த அடிப்படையில் அவர்கள் பேர குழந்தை இந்த நாளில் ஷஹீதாக்கப்பட்டதை நினைத்து நாம் அந்த வரலாற்றை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு யாசீனாவது ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளில் நபிமார்களுக்கு இறக்கியதை போன்று ரஹ்மத்துகளையும் அருள் வளங்களையும் நம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா இறக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.